அடுத்து சார்லஸ் மோரிஸ். சார்லஸ் வில்லியம் மோரிஸ் அப்படிங்கிறது தான் இவருடைய ரியல் நேம். எப்போ பிறந்திருக்காருன்னா May 23, 1901 ஜான்வரி 15, 1979 வரைக்கும். இவர் ஒரு அமெரிக்கன் ஃபிலாசபர் அண்ட் செமியோட்டிஷியன். ஓகேவா, நீ நல்லா பார்த்துக்கோ. இது கூகுளில் பார்க்கும்பொழுது வெறும் மோரிஸ் அப்படின்னு போட்டால் 2 சார்லஸ் மோரிஸ் வருவாங்க. இன்னொருத்தர் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஜேர்னல் நாவலிஸ்டாக தான் இருப்பார். இவர் தான் செமியாட்டிஷியனாக இருப்பார். ஸோ ரெண்டும் போட்டு குழப்பிக்காத, நானே ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். ஓகே, இவர் பேர்ன் நம்ம பார்த்துட்டோம். May 23, 1901. எங்கே பிறந்திருக்காருன்னா கொலோராண்டோ அப்படிங்கிற ஒரு நாட்டில் டென்வர் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. டைடு எங்கே அப்படின்னா January 15, 1979 ஃப்ளோரிடா அப்படிங்கிற இடத்துல கெய்னிஸ் வெய்லி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இறந்திருக்காரு. நேஷ்னாலிட்டி என்னென்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் இவரோட நேஷ்னாலிட்டி. என்னென்ன ஃபீல்டில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா செமியாட்டிக்ஸ் ஃபீல்டு, ஃபிலாசபி, ஆஸ் நம்ம பார்த்த மாதிரி அமெரிக்கன் ஃபிலாசபர் அண்ட் செமியாட்டிஷியன் இல்லையா, அதுதான். அடுத்து என்னன்னா மோரிஸ் கேரக்டரைஸ் செமியாட்டிக்ஸ். மோரிஸ் வந்து செமியாட்டிக்ஸை கேரக்டரைஸ் பண்ணியிருக்காரு. என்னென்னா மோரிஸ் சிஸ்டமேட்டிக் ஆஃப் சயின்ஸ் எம்பசைஸ் த ரோல் ஆஃப் ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் இன் த இவர் வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் சைனை வந்து இவர் எம்பசைஸ் பண்ணியிருக்காரு. இது என்ன ரோல் பண்ணுதுன்னா ஸ்டிமுலஸ் ரோல் பண்ணுது. அதே மாதிரி இதில் ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னா ஓரியன்டேஷனில் ரெஸ்பான்ஸ் பண்ணுது, மேனிப்புலேஷன் அண்ட் கன்சுமேஷன் ஃப்ரேஸ் ஆஃப் ஆக்ஷன், இதெல்லாமே வந்து அந்த சைனுடைய சிஸ்டம். இதுதான் இந்த ரோல் ஆஃப் ஸ்டிமுலஸ் அப்படின்றாங்க. அடுத்து ஹிஸ் மெச்சூர் செமியோட்டிக் தியரி இஸ் ட்ரேஸ்ட் அவுட். இவர் வந்து நிறைய செமியோட்டிக் தியரிஸ் முதல்ல எழுதியிருக்காரு. ஆனால் ஒரு மெச்சூரான ஒரு செமியோட்டிக் தியரி அப்படின்னு என்னென்னு பார்த்தா சைன், லாங்குவேஜ் அண்ட் பிஹேவியர், இதை தான் வந்து சொல்லியிருப்பார். இதில் தான் அவருடைய மெச்சூரான ஒரு செமியோட்டிக் தியரி நம்ம பார்க்க முடியும். ஆக்சுவலாக இது இவருடைய பார்ட் 2, இவருடைய ஒர்க்குடைய பார்ட் 2. பார்ட் 1 ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபவுண்டேஷன் ஆஃப் த தியரி ஆஃப் சைன் அப்படிங்கிறத இவருடைய ஃபஸ்ட்டு ஒர்க்கு. இந்த தியரிஸில் செமியாட்டிக் தியரிஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் த தியரி ஆஃப் சைன் அப்படிங்கிற ஒரு ஒர்க் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா 1938 இந்த CW மோரிஸால் பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. இது எதை டீல் பண்ணுதுன்னா 2 விஷயத்தை ரிலேட் பண்ணி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை ரிலேட் பண்ணியிருக்கு. என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செமியாட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் ரிலேட் பண்ணி சொல்லியிருக்காரு இந்த ஃபர்ஸ்ட் தியரி இல்லை, அதாவது ஃபவுண்டேஷன் ஆஃப் த தியரி ஆஃப் சைன். அதில் செமியாட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸை ரிலேட் பண்ணி சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வேறு எதை ரிலேட் பண்ணியிருக்காருன்னா செமியோசிஸ் அண்ட் செமியாட்டிக்ஸ், அதை ரிலேட் பண்ணி சொல்லியிருக்காரு. இதோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரிலேட் பண்ணி சொல்லியிருப்பாரு. ரெண்டு விஷயத்த ரிலேட் பண்ணி சொல்லியிருப்பாரு, செமியாட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸு. அடுத்து வந்து செமியோசிஸ் அண்ட் சயின்ஸ் ரிலேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒர்க்கில் சொல்லியிருப்பாரு. செகண்ட் ஒர்க்கில் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, சயின்ஸு, லாங்குவேஜ், பிஹேவியர் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத 1946 சொல்லியிருப்பாரு. அடுத்து 3 டிவிஷன்ஸ் ஆஃப் செமியாட்டிக்ஸ் என்னென்னு அப்படின்னு பார்த்தா மோரிஸ் வந்து மூணா டிவைட் பண்ணியிருக்காரு செமியாட்டிக்ஸை. என்னென்னா சின்டாக்டிக், சிமான்டிக், ப்ராக்மேட்டிக்ஸ் அப்படின்னு டிவைட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் சின்டாக்டிக்ஸ்னா என்னன்னா த ஸ்டடி ஆஃப் மெத்தட்ஸ், அந்த சைன் வந்து எப்படி கம்பைன் ஆகுது அப்படிங்கிற பற்றின ஒரு மெத்தட், அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் சின்டாக்டிக். அடுத்து செமான்டிக், இதை எது ஸ்டடி பண்ணுது அப்படின்னா சைனை வந்து எப்படி சிக்னிஃபிகேஷன் பண்ணுறது, அதை பற்றி படிக்கக்கூடியது தான் சிமான்டிக். ப்ராக்மேட்டிக் அப்படிங்கிறது அந்த சைனுடைய ஆரிஜின் எங்கேருந்து வந்துச்சு, அதோடைய யூஸ் என்ன, அதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் ப்ராக்மேட்டிக்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் பேராகிராஃப் என்னென்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா செமியாட்டிக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் கம்யூனிகேஷன். இது நார்மலாக நான் எழுதி வச்சுருக்கேன். இதை விட்டு இதுக்கப்புறம் பார்ப்போம். இதுலேயே இப்போ 3 டிவிஷன்ஸ் ஆஃப் செமியாட்டிக்ஸ் பார்த்தோம்ல. இப்போ என்னென்னா சில ரூல்ஸ், இந்த ரூல்ஸ், இந்த 3 டிவிஷன் ஆஃப் செமியாட்டிக்ஸ் உடைய ரூல்ஸ் என்னென்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சின்டாக்டிக்கோட ரூல் மேபி டிட்டர்மைன் த காம்பினேஷன் ஆஃப் சைன். அதை தான் சொல்கிறாங்க, சைன் வந்து எப்படி காம்பினேஷன் ஆகுது, அதுவும் இல்லாமல் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகணுமாமா, கிராமட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் ஃபங்க்ஷன் ஆகணும், இது வந்து ஒரு கிராமட்டிக்கலாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து சிமான்டிக்கோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்தா இட் மே டிட்டர்மைன் த கண்டிஷன்ஸ் அண்டர் விச் சைன், என்னென்ன எதோ கண்டிஷன் போடுதான் சைன் எப்படி சிக்னிஃபை, அந்த ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி சிக்னிஃபை ஆகுது, அதோட ஈவெண்ட்ஸ் எப்படி
எப்படி எப்படி கொடுக்குது அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் தான் இந்த செமாண்டிக் அப்படிங்கிறது. அதாவது சிக்னிஃபிகேஷன் அதை தான் சொல்கிறாங்க. ஆப்ஜெக்ட் எப்படி சிக்னிஃபை பண்ணுது, ஈவெண்ட்ஸ் எப்படி சிக்னிஃபை பண்ணுது, அதோட கண்டிஷன்ஸை பற்றி சொல்கிறது தான் செமாண்டிக். மூணாவது மூணாவது பிராக்மேட்டிக் ரூல்ஸ். பிராக்மேட்டிக் என்ன ரூல், இதோட ரூல் என்ன அப்படின்னா, மே டிட்டர்மைன் த கண்டிஷன்ஸ் அண்டர் விச் சைன் வெஹிக்கிள் ஃபங்க்ஷன் ஆஸ் சைன்ஸ். ஒரு வெஹிக்கிளோடைய ஃபங்க்ஷன் அதையே பற்றி ஒரு சைனாக படிக்கிறது தான் இந்த பிராக்மேட்டிக் சைன். வெஹிக்கிள் அப்படிங்கிறது நார்மலாக ஒரு டூ வீலர் அது மாதிரி கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது அந்த ஒரு சைனுடைய ஒரிஜின் எப்படி ஆச்சு, அதோடைய யூஸ் என்ன அப்படின்ற அந்த ஒரு காலகட்ட அந்த ஒரு சைக்கிளிக் பீரியட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லக்கூடியது இந்த பிராக்மேட்டிக் ரூல்ஸு. அடுத்து பார்த்துக்கிட்டோன்னா இதுலேயே செமியாசிஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு செமியாட்டிக்ஸ் அப்படிங்கிறது 3 டிவைட் பண்ணியிருந்தாங்க, அதை தான் பார்த்தோம் முழுசாக. இப்போ செமியாசிஸை 4 காம்போனண்ட்டாக பிரிச்சிருக்காரு மோரிஸ். என்னென்னு பார்த்தா 4 காம்போனண்ட்டாக பிரிச்சிருக்காரு. என்னென்னு பார்த்தா ஃபஸ்ட்டு சைன் வெஹிக்கிள். என்னென்னா த ஆப்ஜெக்ட் ஆர் ஈவெண்ட் விச் ஃபங்க்ஷன் ஆஸ் அ சைன். ஆப்ஜெக்டோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஈவெண்ட்டோ அது ஒரு சைனாக ஃபங்க்ஷன் ஆகுதா, ஒரு ஃபங்க்ஷன் ஆகுதா, விச் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு சைன் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகணும், அதுதான் சைன் வெஹிக்கிள். அடுத்து டெசிக்னேட்டம் அப்படின்னா த கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆர் கிளாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். அந்த ஒரு ஆப்ஜெக்டுடைய கைண்டாக இருக்கலாம், இல்லை அதோடைய கிளாஸாக இருக்கலாம். அதை த சைன்ஸ் டிசிக்னேட்ஸ், அதைத்தான் அந்த சைனை தான் டெசிக்னேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது இன்டர்பிரிட்டன்ட். இன்டர்பிரிட்டன்ட் அப்படிங்கிறது த டிஸ்பொசிஷன் ஆஃப் அன் இன்டர்பிரிட்டர் டு இனிஷியேட் அ ரெஸ்பான்ஸ் சீக்வன்ஸ் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ப்ரிசீவிங் த சைன். த டிஸ்பொசிஷன் ஆஃப் அன் இன்டர்பிரிட்டருடைய டிஸ்பொசிஷன் தான் அது. இது எது இனிஷியேட் பண்ணுதுன்னா அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, அந்த சீக்வன்ஸ், அந்த ரிசல்ட்டுடைய சீக்வன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த சைனோட அந்த சைனை பற்றி பார்க்குறது இன்டர்பிரிட்டன்ட். இன்டர்பிரிட்டர் அப்படின்னா அந்த வெஹிக்கிள் சைனை சொல்லியிருப்பார் இல்லையா, அவர் தான் இன்டர்பிரிட்டர். அந்த பர்சன், ஒரு பர்சனை சொல்லக்கூடிய அந்த சைன் இன்டர்பிரிட்டர். அந்த சைனெல்லாம் சொல்கிறது யார், அதுதான் அப்படியே சொன்னது இன்டர்பிரிட்டன்ட். அந்த சைனெல்லாம் சொன்னது யார், இன்டர்பிரிட்டர். அந்த இன்டர்பிரிட்டர் சொன்ன சைன் இன்டர்பிரிட்டன்ட். ஓகேவா. அடுத்து மோரிஸ் டிவைடட் சைன் இன்டூ 3. மோரிஸ் சைனை 3 பிரிச்சிருக்காரு. முதல்ல நம்ம பார்த்தோம் செமியோட்டிக்ஸை 3 டிவிஷன் பண்ணியிருந்தாரு. அப்புறம் செமியாசிஸை 4 காம்போனண்ட்டாக பண்ணியிருந்தாரு. அடுத்து சைனை 3 டிவைட் பண்ணியிருக்காரு. என்னென்னா இண்டெக்சிக்கல் சைன், கேரக்டரைசிங் சைன், யூனிவர்சல் சைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டெக்சிக்கல் சைன் அப்படின்னா இது டினோட் பண்ணுதுன்னா சிங்கிள் டினோட்ஸ் அ சிங்கிளை தான் டினோட் பண்ணுது. ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் சொல்லக்கூடியது தான் இண்டெக்சிக்கல் அப்படின்றாங்க. அடுத்து இஏஎஸ்ஹெச்ன்ற மாதிரி போட்டேன், ஈச் தான் வரும். ஓகேவா, இது பார்க்கும்போது கரெக்டாக பார்த்துக்கோ. ஈச் கேரக்டரைசிங் சைன், ஒவ்வொரு கேரக்டரைசிங் சைனும் எதை டினோட் பண்ணணுமாமா, ப்ளூராலிட்டி. அது சிங்குலரை பார்த்து சிங்குலர் மாதிரி, இது ப்ளூராலிட்டி, நிறையா ஆப்ஜெக்ட்ஸு. அதை பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் இண்டெக்சிக்கல் அப்படிங்கிறது. கேரக்டரைசிங் சைன் அப்படிங்கிறது நிறைய ஆப்ஜெக்ட், அது ஒரு ப்ளூராலிட்டி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதுக்கடுத்து யூனிவர்சல் சைன்ஸ், இது எதை டினோட் பண்ணோம் அப்படின்னா டினோட்ஸ் ஆல் ஆக்சுவலி எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே, எல்லா விதமான எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்ஸையுமே சொல்லக்கூடியதான் இந்த யூனிவர்சல் சைன் அப்படின்றது. அடுத்து சைன் மே ஆல்சோ பி டிவைட் இன்டு 2 கைண்ட். சைன் அதே சைன் 3 சொல்லியிருந்தாருல, இப்போ 2 சொல்றாரு. நார்மலாக சைன் அப்படிங்கிறது எதை பற்றி இருக்குன்னா அக்கார்டிங் டு வெதர் ஆர் நாட், இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி. எது இருக்கா இல்லையா, இன்டர்பிரிட்டட் ஆஃப் சிக்னிஃபை அதர் சைன்ஸ், மேபி அது இன்டர்பிரிட் ஆயிருக்கா அப்படிங்கிறத வெதர் ஆர் நாட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த சைன். இந்த 2 டைப்ஸ் ஆஃப் சைன். ஒன்று சிக்னல் ஆர் இன்டர்பிரிட்டட் டு சிக்னிஃபை அதர் சைன்ஸ். சிக்னல் அப்படிங்கிறது இன்டர்பிரிட்டட் ஆகாது, சிக்னிஃபை அதர் சைன்ஸை சிக்னிஃபை பண்ணுறதுக்கு இந்த சிக்னல் இன்டர்பிரிட்டன்ட் ஆகாது. சிம்பிள்ஸ் ஆர் இன்டர்பிரிட்டட், இது சிக்னிஃபை அதர் சைனை சிக்னிஃபை பண்ணுறதுக்கு இன்டர்பிரிட்டட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1.8 போட்டு செமியோட்டிக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் பார்த்தோம் இல்லையா, அது நார்மலாக நாம் இது தேவையில்லை, நான் ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்றக்காக எழுதியிருந்தேன்னு நினைக்கிறேன். என்னென்னா செமியோட்டிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் சைன் அண்ட் சிம்பிள்.
செமியாட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சைனை பற்றி சிம்பிள் பற்றி படிக்கிறது தான் நார்மலாக. இது வேணால் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம எழுதிக்கலாம், ஓகேவா? அதான் இன்க்ளூடிங் தேர் ப்ராசஸ் அண்ட் சிம்டம்ஸ். அதில் ஒரு நார்மலாக சைன் அண்ட் சிம்பிள் அப்படிங்கிறது சைன் சிம்பிள் மட்டும் சொல்லிட முடியாது, அதோடைய ப்ராசஸையும் சிஸ்டமையும் நம்ம சொல்லலாம். அதுதான். அடுத்து இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் அப்ரோச் டு கம்யூனிகேஷன் ரிசர்ச் பிகாஸ் இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் ரிசர்ச் பண்ணுறக்கு ஒரு இம்பார்ட்டண்டான அப்ரோச் அப்படிங்கிறாங்க. எது? இந்த செமியாட்டிக்ஸ். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்ரோச்ன்றாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா எது இது எக்ஸாமைன் பண்ணுது, எதுக்கு நடுவில்னா சைனுக்கும் அது என்ன ரோல் பண்ணுது ஒரு பீப்புள் கிட்ட, அது என்ன மீனிங்கோட அதை வந்து ரோல் பண்ணுது, அது எந்த மீனிங்கோட சைன் பண்ணுது அப்படிங்கிறத தான் இது எக்ஸாமைன் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்னென்னா செமியாட்டிக்ஸ் இஸ் அன் இன்வெஸ்டிகேஷன் இன்டு, செமியாட்டிக்ஸ் அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேட் பண்ணுது எதை, ஹவு மீனிங் இஸ், எப்படி அந்த மீனிங் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது. அப்புறம் அந்த மீனிங் எப்படி கம்யூனிகேட் ஆகுது, ஃபர்ஸ்ட் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது, ரெண்டாவது எப்படி கம்யூனிகேட் ஆகுது அப்படிங்கிறது இந்த செமியாட்டிக்ஸ் அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேட் பண்ணுதுன்றாங்க.